என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குச்சி கிழங்கு வைக்கிறதுக்காங்க காலெடுத்துக்காக வந்திருக்கோம். ஸோ இது ஃபுல்லாக எடுக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போது டிராக்டர் வச்சு ஓட்டிருக்காங்க கலப்பையை வச்சு. இந்த கலப்பை ஓட்டினா மட்டும் எடுத்தால் போதும், ஸோ ரொம்ப அதிகமாக அடி தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க எப்படியெல்லாம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபுல்லாக டிராக்டர் வச்சு ஓட்டாதாங்க கலப்பை வச்சு ஓட்டியிருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் வேலை செய்கிறதுக்கு. ஏன்னா கட்டி எதுவும் இருக்காது, அப்படியே அள்ளி போட்டு போனாலே போதுங்க நமக்கு. இது வரைக்கும் இந்த வயலுக்குள்ளே வண்டியை இறக்குனது இல்லை. ஃபுல்லாக ஆளுங்க வச்சு தான் செஞ்சுருக்காங்க. நெல் மட்டும் தான் வச்சுருக்காங்க. வண்டியும் வந்ததால் வந்து பார்த்திங்கன்னா கல் எல்லாமே எடுத்து வெளியே வைக்க சொல்கிறாங்க. ஒரு ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா 3 நாள் அப்படிலாம் 3 நாள் கிட்ட வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா நெல்லுக்கழனி. இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா குச்சிக்கிழங்கு வந்து வண்டியை வச்சு எடுக்கிறாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கட்டை இருந்துச்சுங்க. அதனாலே வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு. நல்லா சீக்கிரமாக முடிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து இங்கே பாருங்கள், ஸோ புதுசாக இந்த சால் வேறு வாய்க்கெல்லாம் புதுசாக எடுத்துகிட்டு தான் எடுக்கிறது. அதனால் ரொம்ப டைம் ஆகிடுச்சு. இப்போ இன்றைக்கோட 3 நாள் ஆகுது. இன்னையோட வேலை முடிஞ்சதுங்க. முடிச்சுட்டு வேறு என்ன வேலை அப்படி சொல்லி பார்க்கலாம். அடுத்து இந்த இடம் சொல்லியிருக்காங்க இந்த கனி எடுக்கிறதுக்கு. இது எடுக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல, யாரும் ஆளும் இல்லை. ஏன்னா மண்ணு கொஞ்சம் கட்டி அதிகமாக இருந்தனால ரொம்ப லேட் ஆகிடுச்சு வேலை முடிகிறதுக்கு. ஏன்னா அந்த கயிறு தான் ரொம்ப பெருசு. அதனால் 3 பாத்தியாக வச்சு எடுத்துருக்கோங்க. இந்த கயிறு லேட் ஆகிறதுக்கு இன்னொரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பாருங்கள் இந்த கல் தாங்க. ஸோ பக்கத்தில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு குளம் ஒன்று இருக்குது. அந்த குளத்தில் கல் எல்லாமே எடுத்து இந்த பக்கம் போட்டு வச்சு அப்படியே உள்ளே மூடி விட்டுருக்காங்க. ஸோ இத்தனை காலமாக நெல் மட்டும் தான் வச்சுருந்தாங்க. இப்போ குச்சிக்கிழங்கு எடுக்கும்போது வண்டியில் வந்து நல்லா மாட்டிச்சு. அதனால் இது வேறு எடுத்து வெளியே போட்டு அதுவே ரொம்ப டைம் ஆகிடுச்சிங்க. இதுவே ஆளுங்களும் வேறு எடுத்து போட்டுருக்குறாங்க இந்த கட்டியெல்லாம் உடச்சிட்டு. அதனால் ஏரி நல்லா பெருசாக இருக்குங்க. வணக்கம் கைஸ், என்னோட 3 நாள் ஆகுது குச்சிக்கிழங்கு கால் எடுக்க வந்து. ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ரீசன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயம்லாம் சொல்ல முடியாது. வேலையை வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. வேலை இருக்குது, இல்லாமலாம் கிடையாது. வேலை இருக்குது, ஆனால் நம்ம வீடியோ போடுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது மாதிரி தகுந்த வேலையே கிடையாது.
ஸோ நார்மலாக எப்பயுமே செய்கிற வேலை தான். ஸோ ஒரு மாதிரி வாழை மரத்துக்கு சால் எடுக்கிறது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரத்துக்கு குழி எடுக்கிறது இந்த மாதிரி வேலை தான் இருந்துச்சு ஒரு 1 வீக் கிட்ட. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 நாள் இன்னையோட 3.5 நாள் கிட்ட ஆகுது. ஸோ குச்சிக்கிழங்கு கால் எடுக்க வந்திருக்கோம். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நெல்லுக்கழனி அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் ஆகுன்ற மாதிரி நான் எதிர்பார்த்தேன். அதே மாதிரி கரெக்டான டைம் ஆகிடி போச்சு. ரொம்ப ஒரு கழனி மட்டும் ரொம்ப பெருசு, கிட்டத்தட்ட 70 சென்ட் கிட்ட சொன்னாங்க அந்த ஒரு கழனி மட்டும். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 2 பாத்தியாக வாய்க்கால் எடுத்து அதுக்கப்புறமா ஏறி போட்டு போகணும். கட்டை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கட்டை இருந்துச்சு. இப்படி வந்து பார்த்திங்கன்னா உடச்சி போகிறதுக்கு ஆளுங்க இருக்கிறாங்க அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி எடுத்து உள்ள போட்டாச்சு. ஏன்னா கட்டை உடைக்க முடியல, ஏன்னா அடியில் ஃபுல்லாக ஈரமாக இருக்குது. மேலே இருக்க மண் மட்டும் நம்ம எடுத்து மேலே போட்டுட்டோம்னா அடியில் இருக்கிற இன்னும் மண் தேவைப்படும். அப்படின்னும்போது நம்ம அந்த ஈரமண் இருக்கும்போது சேராக வருது. சேர் எடுத்து உடைச்சாலும் உடைய மாட்டேங்குது. அது அப்படியே சேர் அப்படியே நழுவிட்டு தான் போகுதே தவிர உடைய மாட்டேங்குது. அப்படிலாம் பக்கெட்டில் உடச்சிக்குது, ஒட்டி பிடிச்சிக்குது அந்த மாதிரிங்க. சரிங்களா? ஏன்னா இதுக்கப்புறம் இந்த வேலை முடிச்சுட்டு வேறு வேலை இருக்குது. ரப்பர் மரத்துக்கு பிளாட்ஃபார்ம் எடுக்கிறதுக்கு சொல்லியிருக்காங்க. அது வந்து கன்ஃபார்மாக இல்லைன்னு தெரியல அந்த வேலை. ஆனால் அந்த வேலைக்கு போயிட்டுமா இன்னொரு ரீசன் பார்த்திங்கன்னா ஃபோன் கால் பேச முடியாது, ஹெட்செட் வைக்க முடியாது. அதனால் சைட்டை பார்க்கும்போதே சொல்லிட்டாரு, பாட்டு கேட்கவே கூடாது, ஹெட்செட் காதை வைக்கக்கூடாது, ஃபோனும் பேசக்கூடாது அப்படின்னு மாதிரிலாம் வந்து சொல்லிட்டாரு நேற்று சைட்டை பார்க்க போகும்போது. அது மாதிரிங்க ஒன்றும் இல்லை, ஒரு 2 வருஷம் ஆச்சு மற்ற என்னது இது ரப்பர் மரம் வச்சுட்டு. அதுக்கு பிளாட்ஃபார்ம் வந்து அவங்க வெட்டியிருக்காங்க. அது கொஞ்சம் பிளாட்ஃபார்ம் அகலமாக இல்லை, அதை கொஞ்சம் அகலப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்ருக்காங்க. அது போய் கன்ஃபார்மாக இல்லையான்னு தெரியல, போய் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். கன்ஃபார்ம்னா கண்டிப்பாக அந்த வேலை போய் செய்யணும். அப்போ எப்படி இருக்குது அப்படி சொல்லியிருக்காங்க, அந்த வேலையை எப்படி செய்யலாம் அப்படி சொல்லிட்டு. சரிங்களா? வாங்க இன்றைக்கி எப்படிலாம் எடுத்திருக்கேன் அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபைனலாக இந்த கழனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைட்டுக்கார வந்து முடிச்சாச்சுங்க வேலை. ஃபுல்லாக இந்த வேலை வந்து முடிச்சது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மேலே இருக்கிற காட்டுக்காரங்களே எடுத்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக வருங்க. சேம் அது தான், என்ன கீழே இருக்கிறத விட இது மேலே கொஞ்சம் பொடிமண்ணு மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் ஓடுறதுக்கு. அது மட்டும் இந்த ஒரு லைன் ஒன்று போட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இந்த லைன் தாங்க. இது அப்படியே சென்டர் முடிச்சுட்டு நமக்கு வந்து சால் எடுக்கணும், ஒரு வாய்க்கால் ஒன்று எடுக்கணும். 2 பக்கமாக போகிற தண்ணி இங்கேருந்து வர தண்ணி இதில் தான் வந்து விழணும், ப்ளஸ் இந்த பக்கம் வர தண்ணி இதில் தான் வந்து விழணும். നിർത്താൻ പറയട്ടോ.